இது வந்துட்டு இதோட ரூட் என்னன்னா, இதை வந்து நிக் பாஸ்ட்ராம்ங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்வீடன் ஃபிலாசபர். ஓகேவா? ஸோ இவர் வந்துட்டு என்ன பண்ண, இவர் தான் அதை பாப்புலர் பண்ணி விட்டது. 2003 வந்துட்டு ஒரு ஆர் யூ லிவிங் இன் கம்ப்யூட்டர் சிமுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் ஒன்று பப்ளிஷ் பண்ணாரு. ஸோ இவர் வந்துட்டு ஒரு 3 ஆர்குமெண்ட் சொல்றாரு, 3 விஷயம் சொல்றாரு. ஒன்று வந்துட்டு ஹியூமன் சிவிலைசேஷன் வந்துட்டு ரொம்ப டெக்னாலஜிக்கலாக அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போயிடணும். இன்னொன்று, அட்வான்ஸ்டு சிவிலைசேஷன் வந்துட்டு அவங்களோட ஆன்செஸ்டரை பற்றி சிமுலேஷன் ரன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? மூணாவது வந்துட்டு நம்ம வந்து சிமுலேஷனில் தான் இருக்கோம். ஸோ இது 3த்துல ஒன்று நடக்கணும். இந்த 3 ஐ மீன் இது 3த்துல ஒன்று வந்து ட்ரூ அப்படிங்கிறாரு. ஐ மீன் இது 3த்துல ஒன்று வந்துட்டு இப்போ நான் ட்ரூவாக இருக்கணும். ஒன்று வந்துட்டு ஹியூமன் சிவிலைசேஷன் வந்து ரொம்ப அட்வான்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அழிஞ்சு போயிடணும். அப்படி இல்லைனா அட்வான்ஸ் சிவிலைசேஷன் வந்துட்டு அவங்களோட ஆன்செஸ்டர் பற்றி சிமுலேஷன் ரன் பண்ண மாட்டாங்க. மூணாவது வந்துட்டு நம்மளே ஒரு சிமுலேஷனில் இருக்கோம். ஸோ 3த்துல ஒன்று வந்து உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்னொன்று வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, அது ரெண்டுமே வந்துட்டு ட்ரூ இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு சிமுலேஷனில் தான் இருக்கோம் அப்படிங்கிறத பாயிண்டாக சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து ஒருத்தவங்க வந்து சிமுலேஷன் வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா, பாஸ்ட் சொசைட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு வீடியோ கேம் மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக பண்ணலாம். அப்படி இல்லைனா சயின்ஸ் ஆர் டெஸ்டிங், லைக் வாட் இஃப் சினாரியோஸ், லைக் இந்த மாதிரி என்ன இப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு வந்துட்டு தெரிஞ்சுக்கிருக்கேன். ஸோ இந்த வாட் இஃப் சினாரியோனா, இப்போ நம்ம மூன் லேண்டிங் இருக்குல்ல, இது வந்துட்டு ரியல்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு 2010 வந்து NVIDIA இருக்காங்கல்ல, ஸோ அவனுங்க வந்து ஒரு சிமுலேஷன் ரன் பண்ணானுங்க. லைக் இந்த மாதிரி மூன்